பரமேஸ்வரன் அதை உட்கொண்டால் அவன் உள்ளே இருக்கும் பல கோடி உயிர்களும் அழிந்துவிடும் என்பதை உணர்ந்த அன்னை பராசக்தி தனது கரங்களினால் ஈசனின் கண்டத்தை பற்றி விஷத்தை அங்கேயே தங்கச் செய்கிறாள். விஷமுண்ட கழுத்தை உடைய ஈசன் திருநீலகண்டரானார். நீலகண்டரான பரமேஸ்வரன் விஷத்தை உண்டதால் ஏற்பட்ட சிரமத்தை தணித்துக் கொள்வதற்காக சற்று சயனிக்க விரும்பி அமைதியான இடத்தை தேடி சுருட்டப்பள்ளி என்னும் இடத்தை அடைந்து அங்குள்ள மக்களுக்கு அருள்பாலிக்கிறார் ஈசன். சிவபெருமான் இங்கு பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளிகொண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பிரதோஷ காலத்தில் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வைணவ மதத்தில் மகாவிஷ்ணு சயனக் கோலத்தில் காட்சி தருவதை பல கோவில்களில் பார்த்திருப்போம். ஆனால் சைவ சமயத்தில் சிவபெருமானை இந்த ஒரு இடத்தை தவிர வேறு எங்கும் சயன கோலத்தில் காண முடியாது. உலகத்திலேயே சுருட்டப்பள்ளி கோவிலில்தான் சயனித்த கோலத்தில் சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். பெருமான் பள்ளி கொண்ட ஈஸ்வரராக காட்சியளிப்பது இந்த கோவில் மட்டும்தான். அனைத்து தெய்வங்களும் தம்பதி சமேதராக அருள்பாலிக்கின்றனர். இது சுருட்டப்பள்ளி கோவிலின் இன்னொரு தனி சிறப்பாகும்.